பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக அற்புதம். ஓகேங்களா? முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ சரம் வாங்கி கொடுங்க, இல்லை அந்த முல்லை சரம் வாங்கி கொடுங்க, மிக மிக அற்புதம். 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. முருகப்பெருமான் சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. சரிங்களா? உங்களுடைய காரியங்களில் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை தேடி தருவார் முருகப்பெருமான். சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத ஒரு தொல்லைகள், பைக்கில் போயிட்டே இருக்கும், எதிர்பாராமல் வந்து யாராவது ஒருத்தர் வந்து மோதிடுறாங்க, இதேமாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அனைத்துமே விலகுங்க. சரிங்களா? கோர்ட்டு கேஸு இதில் வந்து இதில் பிரச்சனையில் அல்லாடிக்கிட்டு இருக்கேன், அனைத்து பிரச்சனையை தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். இந்த வாரத்தில் 26, 28, 29, 31 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 99 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை வந்து இந்த வாரத்தில் நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. நரசிங்க பெருமாளுக்கு வந்து துளசி மாலை எது வாங்கி வைங்க. துளசி மாலை இது வாங்கி போட்டு 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வழிபாடு வந்து எந்த டயத்தில் பண்ணோம்னா ஈவினிங் வந்து 4:30 to 6 இதுதான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க, நித்திய பிரதோஷம் சொல்லுவாங்க. இந்த டயத்தில் இந்த வழிபாடு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கா, தடைகள் அனைத்துமே விலகுங்க. சரிங்களா? குடும்பத்தில் வந்து ஒரு திருஷ்டி தோஷம் இருந்துகிட்டே இருக்குது, அந்த திருஷ்டி தோஷங்கள் அனைத்தையுமே விலக்கி தருவார் நரசிங்க பெருமாள். எதிர்பாராத இடத்துலேருந்து வந்து பணவரவுகளையும் வந்து அள்ளி தருவார், தொழிலில் முன்னேற்றத்தையும் தருவார். இந்த வாரத்தில் 27, 29, 30, 31 இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து நெய் விளக்குகள் போடுங்க, கொண்டக்கடலை மாலை போடுங்க, இல்லைன்னா மஞ்சள் வஸ்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம். நவகிரக சன்னதியை வந்து 9 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு குரு பகவானுக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. இப்படி வழிபாடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார தடைகள் அனைத்துமே விலகுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லா விதமான ஆர்டர்ஸ் எல்லாமே கரெக்டான டயத்தில் கொடுத்துருவோம், ஆனால் அவங்கக்கிட்டேருந்து பணவரவுகள் வந்து வராமல் ரொம்ப தடைகளாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த பணவரவில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தையுமே விலக்கி தருவார் குரு பகவான். குழந்தைகளுடைய உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, அனைத்து விதமான காரியங்களையும் வந்து உங்களுக்கு சக்ஸஸை மட்டுமே கொடுப்பார். இந்த வாரத்தில் 26, 28, 30, 31 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைக்கின்றது. 33 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.